தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சொல்லற்கரிய அருள் பெரும் செயல்களால் இறைவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இறைவன் எல்லாவிதமான செயல்பாடுகளின் வழியாகவும் நம்மை நிறைவான மகிழ்ச்சியான ஒரு வாழ்வுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அந்த கல்வாரி பலியிலே நாம் மகிழ்ச்சியோடு பங்கேற்கக்கூடியவர்களாக, பக்தியோடு பங்கெடுக்கக்கூடியவர்களாக, நாம் இந்த பலியின் வழியாக இறைவனோடு இணையக்கூடியவர்களாக, இறைவனுடைய மன்னிப்பையும் அன்பையும் இரக்கத்தையும் நிறைவாக பெறக்கூடிய மக்களாக வாழ இத்திருப்பலிகளை நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் கடவுளுக்கு எதிராக நாம் செய்த எல்லா விதமான குற்றங்களை நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும், 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 இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது அருளால் எல்லா ஆசிகளாலும் நாங்கள் செல்வராக்கப்பட்டுள்ளோம். இவ்வாறு பழமையிலிருந்து நாங்கள் புதுமைக்கு மாறுவதன் வழியாக விண்ணரசின் மாட்சிக்கு எங்களையே தயார் செய்வோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டி இருக்கிறதே. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 41 முதல் 62 வரை. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டம் சூசன்னாவுக்கு சாவு திருப்பிட்டது. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர். நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லி உள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டி இருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசன்னாவுடைய குரலுக்கு செவி சாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர் பால் திரும்பி, நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினர். அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார். இஸ்ரேல் மக்களே, வழக்கை ஆராயாமலும்
உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை திருப்பிட துணிந்து விட்டீர்களே, அந்த அளவுக்கு நீங்கள் அறிவெளிகளா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள். இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய் சான்று சொல்லி இருக்கிறார்கள் என்றார். எனவே மக்கள் எல்லாரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியேலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும், ஏனெனில் மூப்பர்க்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல், இவர்களை தனித்தனியே பிரித்து தொலைவில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து, தீ செயலில் விளைந்தவனே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன. மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்பு வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய். இதோ நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார். அதற்கு அவர், விலா மரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்லுகிறாய், அது உன் தலைமேலேயே விழும். ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார். அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ யூதாவுக்கல்ல கானானுக்கு பிறந்தவன். அழகு உன்னை மயக்கிவிட்டது, காமம் உன்னை நெறித்தவர செய்துவிட்டது. நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறு நடத்தி வந்திருக்கிறீர்கள். அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார். அவரோ, கருவாலி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்லுகிறாய், அது உன் தலைமேலேயே விழும். ஏனெனில் உன்னை இருக்கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தமிழ் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள். ஏனெனில் அவர்கள் பொய் சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார். அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னோடவா
போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என் நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று, மாறாக அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதின செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறைவசனங்கள் 1 முதல் 11 வரை. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டி வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் காலுமாக பிடிபட்டார். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து,
அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, 2012ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய சண்டை 2 குழுக்களுக்குள் நடைபெற்றது. அதில் சண்டே ஹூக் எலிமெண்டரி ஸ்கூல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தின் அருகிலே இந்த சண்டை நடைபெற்று கொண்டிருந்ததால் பல பிள்ளைகளும் இதில் காயமடைந்தனர். அதில் ஸ்கார்லெட் லேவிஸ் என்று சொல்லப்படக்கூடியவருடைய குழந்தை ஜெஸ்ஸி சுட்டு கொல்லப்படக்கூடியவராக இருந்தார். அவர் இறந்த பிறகு இந்த தாய் கதறி அழக்கூடியவராக இருக்கிறார். இந்த தாயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய பிள்ளையை சுட்டு கொன்று விட்டார்களே என்று சொல்லி அந்த சுட்டு கொன்ற நபரை மேல் கோபம் கொண்டு அவரை மன்னிக்க முடியாமல் அவர் திணறக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய பலத்தை இழக்கக்கூடியவராக இருக்கிறார். உடல் சோர்வடையக்கூடியவராக இருக்கிறார். மிகவும் சோர்ந்த நிலையிலே கோபம் மனதை வாட்டி வதைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அவர் இந்த யோவான் நற்செய்தியின் இன்றைய நற்செய்தி பகுதியை வாசிக்கக்கூடியவராக இருக்கிறார். வாசித்த போது அவருக்கு தோன்கிறது, கடவுள் இயேசு அந்த பெண்ணை தீர்ப்பிடவில்லை. அவர் பாவம் செய்திருந்தாலும் அந்த பெண்ணை அவர் தீர்ப்பிடவில்லை, அந்த பெண்ணின் மேல் கோபம் கொள்ளவில்லை. மாறாக அந்த பெண்ணை மன்னித்து அனுப்பக்கூடிய அந்த நிகழ்வை நினைத்து பார்க்கக்கூடியவராக இருந்து அந்த சுட்டு கொன்ற நபரை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி உளமாற மன்னிக்கின்ற ஒரு நிகழ்வை செய்தித்தாளிலே நான் வாசிக்க கேட்டேன். மிகப்பெரிய பலமாக இருப்பது இன்று மன்னிப்பு. ஒரு முறை நான் வீடு சந்தித்து கொண்டிருந்த போது அந்த வீட்டிலே ஒரு இளைஞன் இருந்தார். அந்த இளைஞனுக்கு முதுகிலே ஒரு அடிபட்டிருந்தது. அந்த அடிபட்டதன் காரணமாக அவருடைய கை கால்களை அவர் செயலிழந்த நிலையிலே ஒரு வீல் சேரிலே அவரை அமர வைத்திருந்தார்கள். ஒரு இளைஞன் அவரை பார்ப்பதற்கு எனக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. காரணம், அவருடைய பெற்றோர் இவருக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் செய்து கொண்டிருந்தனர். என்ன என்று கேட்டபோது அந்த பெற்றோர் சொன்னார்கள், எங்களுடைய 2வது பையன் இவனுக்கு நல்ல வசதியான ஒரு இடத்திலே வேலை கிடைத்தது. வேலை கிடைத்த பிறகு இவன் ஒரு இடத்திற்கு சுற்றுலா செல்கிறான். அந்த சுற்றுலா சென்ற இடத்திலே கூட இருந்த நண்பர்கள் இவனை மேலிருந்து கீழே தள்ளிவிடுகிறார்கள், தண்ணீருக்குள் விளையாட்டாக செய்தார்கள். ஆனால் அது விபரீதமாக முடிந்துவிட்டது என்று சொல்லி அந்த பெற்றோர் நிகழ்வை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த இளைஞன் அவன் சொன்னான், நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை, நான் யாரையும் குறிப்பிட்டு இவர்கள் தான் இதை செய்தார்கள் என்று சொல்லவில்லை. நான் என்னுடைய நண்பர்களை எல்லாம் மன்னித்து விட்டேன். அவர்கள் தெரியாமல் செய்தார்கள், வேண்டுமென்றே செய்யவில்லை. நான் அடிபட்ட பிறகு அவர்கள் எல்லோரும் வருத்தப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். நான் அவர்களை எல்லாம் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அந்த நபர் இளைஞன் சொல்லக்கூடியவனாக இருந்தான். இப்போது நான் யோசித்து பார்த்தேன், படுத்த படுக்கையாக பெற்றோருடைய உதவியோடு இந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய நண்பர்கள் செய்த தீமையை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறாரே என்று சொல்லி நான் நினைத்து பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இன்று நட்சத்திரத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசுவிடத்திலே ஒரு பெண்மணியை, பாவம் செய்து விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்மணியை அழைத்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நற்செய்தி பகுதியை நான் வாசிக்கின்ற போது எனக்கு 2 விதமான கேள்விகள் எழுந்தன. ஒன்று, மோசே சட்டம் சொல்கிறது, லேவியர் அதிகாரம் 20 இறைவசனம் 10 நாம் வாசிக்கிறோம், அடுத்திருப்பவன் மனைவியோடு உடல் உறவு கொள்பவனும் அந்த பெண்ணும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதில் இருவருமே குற்றவாளிகளாக கருதப்படுகிறார்கள் மோசையின் சட்டப்படி. ஆனால் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இந்த பெண்மணியை மட்டும் அழைத்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இங்கு ஒரு முரண்பாடு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது.
இங்கு ஒருவரை விட்டுவிட்டார்கள், பெண்ணை மட்டும் அழைத்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக சதுசேயர்களும் பரிசேயர்களும் இவர்கள்தான் ஒருவரை குற்றவாளி என தீர்ப்பிடக்கூடியவர்களாக, விசாரணை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஏன் இவர்கள் இந்த பெண்மணியை இயேசுவிடத்திலே அழைத்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? இயேசுவிடத்திலே என்ன விதத்தை இவர்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்? இதைதான் நற்செய்தி அழகாக சொல்கிறது. இயேசுவை பிரச்சனையில் மாட்டிவிட வேண்டும் என்பதற்காகவே இந்த பெண்மணியை இயேசுவிடத்திலே அழைத்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பெண்ணை அனுப்பினால், இயேசு பெண்ணை மன்னித்து அனுப்பினால் கடவுளுடைய கட்டளைகளை மீறுகிறார் என்று சொல்லி இயேசுவின் மீது குற்றம் சுமத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லது பெண்ணை இயேசு தண்டித்தால் ரோமையர்களுக்கு எதிராக இவர் குற்றம் செய்கிறார், காரணம் ரோமையர் அரசாங்கம் தான் இந்த பெண்ணுக்கு குற்றவாளி என தீர்ப்பிட முடியும், தண்டிக்க முடியும் என்கின்ற ஒரு சட்டத்தை மீறக்கூடியவராக இருக்கிறார், ரோமையர்களை மதிக்கவில்லை என்று சொல்லி இயேசு மேல் குற்றம் சாட்டலாம் என்று சொல்லி இயேசுவிடத்திலே அழைத்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு இவர்கள் கேட்ட எந்த விதமான கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை. இந்த பெண்ணிற்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று சொல்லி கேட்டதற்கு இயேசு எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. மாறாக, உங்களுள் பாவமில்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசு சரியான பதிலடியை அவர்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். காரணம், பல நேரங்களிலே நாம் பிறரை குற்றவாளிகளாக சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே பிறர் குற்றத்தை நாம் சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த முதல் வாசகத்தில் நாம் அழகாக வாசிக்க கேட்டோம் சூசனாவுடைய நிகழ்வை. சூசனாவை அந்த 2 முதியவர்களும் சேர்ந்து குற்றவாளி என சொல்லி அவரை சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குற்றம் செய்யாத ஒரு நபரை குற்றவாளியாக மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பல நேரங்களிலே நாம் பலரை குற்றவாளிகளாக நிர்ணயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களிலே நாம் பிறருடைய குற்றங்களை மிகைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆம், நாம் செய்த சிறு சிறு தவறுகளை எல்லாம், பெரிய பெரிய தவறுகளை எல்லாம் மறந்துவிட்டு பிறர் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி அவர்களை நாம் துன்பப்படுத்தக்கூடியவர்களாக அல்லது தீர்ப்பிடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிகழ்வை தான் இந்த நற்செய்தியிலே இயேசு நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய முதல் வாசகமும் தானியேல் அதை தான் அந்த 2 முதியவர்களுக்கும் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய தவறை மறைப்பதற்காக நீங்கள் பிறருடைய குற்றத்தை மிகைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், பிறரை குற்றவாளிகளாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடியவராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி தானியேல் அழகாக முதல் வாசகத்தில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் நம்மை மிகைப்படுத்தி கொண்டு பிறரை நாம் குற்றவாளிகளாக தீர்ப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை தான் இந்த நற்செய்தியிலே இயேசு உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசு அதோடு நிறுத்திவிடவில்லை. மாறாக அந்த பெண்ணை பார்த்து இறுதியாக அவர் சொல்கிறார், இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. மிகவும் கடினமான ஒரு வாக்கியம். இனி பாவம் செய்யாதே. பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? நமக்கு திருச்சபை அழகாக ஒப்புரவு அருள்சாதனத்தை கொடுத்திருக்கிறது. நாம் ஒப்புரவு அருள்சாதனத்திலும் குருக்கடலத்திலே நாம் பாவத்தை அறிக்கையிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் பாவ சங்கீதனத்திற்கு செல்கிற போது நம்முடைய பாவங்களை, எப்படிப்பட்ட பாவங்களை நாம் அறிக்கையிடக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களிலே ஒப்புரவு அருள்சாதனங்கள் கடமைக்காக மாற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிலர் ஒப்புரவு அருள்சாதனத்தையே செய்வதில்லை. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். பல நேரங்களில் ஒப்புரவு அருள்சாதனத்திற்கான ஒரு முக்கியத்துவத்தை நாம் தருவதில்லை. சிலர் அந்த ஒப்புரவு அருள்சாதனத்தை பொருள் உணர்ந்து செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒப்புரவு அருள்சாதனம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிக பெரிய கொடை. அந்த கொடை இந்த நற்செய்தியிலே இயேசு சொன்னது போல இனி பாவம் செய்யாதே என்பதற்கான ஒரு தூண்டுதலாக நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும். ஆம், பல நேரங்களிலே நாம் ஒப்புரவு அருள்சாதனத்தை செய்கிறோம், மாதம் மாதம் செய்கிறோம், அல்லது ஒரு சிலர் வாரத்திற்கு ஒரு முறை செய்கிறார்கள், அல்லது வருடத்திற்கு ஒரு முறை செய்கிறார்கள். ஒப்புரவு அருள்சாதனத்தை நாம் ஒவ்வொரு முறை செய்கிற போதும் நாம் நம்மையே சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இனி பாவம் செய்யாமல் இருப்பதற்கு இந்த ஒப்புரவு அருள்சாதனம் எனக்கு உதவியாக இருக்கிறதா?
இந்த ஒப்புரவருள் சாதனத்தின் வழியாக இனி பாவம் செய்யாமல் இருப்பதற்கு, பாவத்தை நான் தவிர்த்து வாழ்வதற்கு எனக்கு உதவியாக இருக்கிறதா என்கின்ற சிந்தனைகளை நாம் சிந்தித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கான முயற்சியை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஒப்புரவருள் சாதனத்தின் உண்மையான ஒரு பொருளாக இருக்கும். பல நேரங்களிலே ஒப்புரவருள் சாதனத்தை நாம் செய்கிறோம், கடமைக்கு என்று நாம் சொன்ன பாவங்களையே மீண்டும் மீண்டும் என்று சொல்லி நாம் பல நேரங்களிலே செய்து கொண்டிருக்கிறோம். ஒப்புரவருள் சாதனம் என்பது நாம் பாவங்களை விட்டு விலகி நாம் புதிய மக்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அது மிகவும் கடினமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அது மிகவும் கடினமான செயல்பாடு. நான் சொல்லிவிடலாம் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி. ஆனால் இனி பாவம் செய்யாதே என்பது மிகவும் கடினமான ஒரு செயல்பாடு. அது நம்முடைய உள்ளத்திலே ஊடுருவி நாம் மனமாற்றத்தை விரும்பி சிறிது சிறிதாக நாம் பாவத்திலிருந்து விலகி வாழ்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசு நம்மை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு நம்மை முழு மனதோடு மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்று நட்சத்திரத்தை நாம் வாசிக்க கேட்டது போல அந்த பெண்மணியை இயேசு முழு மனதோடு மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் உன்னை தீர்ப்பிடவில்லை, நான் உனக்கு எந்த விதமான தீர்ப்புகளையும் தரவில்லை, மாறாக இனி பாவம் செய்யாதே என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆம், இனி பாவம் செய்யாமல் வாழ நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பாவத்தை முழுமையாக நாம் தவிர்ப்பது என்பது மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது. ஆனால் இனி பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கிற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. எப்படி பாவம் செய்யாமல் நாம் வாழ முடியும் என்கிற சிந்தனையை தான் இன்றைய வழிபாட்டிலே நாம் கேட்கிறோம். யாக்கோப்பு நூல் அதிகாரம் 4 வசனங்கள் 17 நாம் வாசிக்கிறோம். நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். பல நேரங்களிலே நாம் நன்மை செய்ய தவறிவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். தீமையை மட்டுமே முன்னிறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு நன்மை எது தீமை எது என்பது நமக்கு நன்றாக தெரியக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு நன்மையை உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த நன்மையை உணர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அதுதான் யாக்கோப்பு நூல் அதிகாரம் 4 வசனங்கள் அழகாக சொல்கிறது. நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். நாம் நன்மை செய்து வாழ்கிற போது, நன்மையை செய்ய முயற்சிக்கிற போது நாம் பாவத்தை தவிர்த்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் எப்போதும் நன்மையை தேடி செல்கிற போது நாம் பாவத்தை தவிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் இதை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படி நன்மையை தேடி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம்? யாக்கோப்பு நூல் அழகாக சொல்கிறது. அதிகாரம் 4 வசனங்கள் 17. நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். நமக்கு நன்மை செய்ய தெரியும், நமக்கு நன்மை செய்ய தெரியும். நன்மை எது தீமை எது என்பதை நாம் உணரக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். அந்த நன்மையை தொடர்ந்து செய்கிற போது நாம் பாவத்தை தவிர்த்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை தான் இயேசு இந்த நற்செய்தியிலே இனி பாவம் செய்யாமல் வாழ்வதற்காக நமக்கு கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். இனி பாவம் செய்யாதே என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் நன்மையை தேடி செய்யக்கூடியவர்களாக, நன்மையை வாழக்கூடியவர்களாக நாம் வாழ்கிற போது, தீமையை அகற்றி நன்மையான ஒரு வாழ்வை வாழ்கிற போது நாம் பாவத்தை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய மக்களாக வாழ்கிறோம் என்கிற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமென். பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமில்லாய் இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமான உம் இரத்தத்தால், பரிசுத்தமான உம் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கி விடும், பரிசுத்தமாக்கி விடும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை கொண்டாட இருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உடல் ஒருத்தலின் பயனாக மகிழ்வை தரும் மன தூய்மையை நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ்வுறும் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுறவை பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வழியினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் மகிழ்ச்சியுடன் பாடி மகிழ்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆகவே எல்லாம் வல்ல தந்தையே, உமது பெயரால் வருகிற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் நாங்கள் உம்மை விட்டு விலகிச் செல்கின்றோம். உம்முடைய ஒப்புரவாகிய நீரே எங்களோடு மீண்டும் வழி நடத்துகின்றீர். நாங்கள் மனம் திரும்பி உம்மிடம் வரவும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் எங்களுக்காக சாவுக்கு நீர் கையளித்த உம் திருமகன் வழியாக எங்களுக்கு அருளுகின்றீர். கிறிஸ்து எங்களுக்கு அருளிய ஒப்புரவை நாங்கள் இப்பொழுது கொண்டாடி மகிழ்கின்றோம். இவ்வாறு உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதனால் இவை உம் திருமகனின் உடலும் இரத்தமுமாக மாறுவனவாக. இம்மறைபொருள்களை கொண்டாடும் போது அவரது கட்டளைகளை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் எங்களுக்கு விடுதலை அளிக்க தம் உயிரை கையளிக்கும் முன் பந்தியில் அமர்ந்திருக்கையில் அப்பத்தை தம் கைகளில் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே அதே மாலை வேளையில் ஆசியின் கிண்ணத்தை தம் கைகளில் எடுத்து உமது இரக்கத்தை அறிக்கையிட்டு அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே உம் திருமகன் தமது அன்பின் அச்சாரமாக எங்களுக்கு விட்டு சென்ற இறப்பு உயிர்ப்பின் நினைவை நாங்கள் இப்பொழுது கொண்டாடுகின்றோம். இவ்வாறு நீர் எங்களுக்கு வழங்கியவற்றை நிறைவாக ஒப்புரவின் பலியாக நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். தூயவரான தந்தையே, உம் திருமகனோடு எங்களையும் ஏற்றுக்கொள்ள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். அவருடைய ஆவியையே இந்த மீட்பின் விருந்தில் கனிவு கூர்ந்து எங்களுக்கு தந்தரலும். எங்களை ஒருவர் மற்றவரிடமிருந்து அந்நியப்படுத்தும் அனைத்தையும் இவர் அகற்றுவாராக. இவரே உமது திரு அவை மனிதரிடையே ஒற்றுமையின் அடையாளமாகவும் அமைதியின் கருவியாகவும் செயலாற்ற செய்வாராக. எங்களையும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா ஆயர்கள், உம் திருமக்கள் ஆகிய அனைவரையும் அன்புறவில் காத்தருள்வாராக. எங்களை உம் திருமகனின் பந்தியில் இப்போது ஒன்று சேர்த்தருளுகின்றீர். அதுபோலவே கடவுளின் தாயாகிய மாட்சிமிகு உரிய கன்னிமரியால், அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, உமது புனித திரு தூதர்கள், புனிதர்கள் அனைவரோடும் எங்கள் சகோதர சகோதரிகளோடும் எங்களை ஒன்றித்தனைத்தருளும். இவ்வாறு உமது நட்புறவில் இறந்து போன எல்லா மக்கள் இனத்தாரையும் மொழியினரையும் உமது நிறைவான அமைதி நிலவும் புதிய விண்ணகம் புதிய மன்னகத்தில் முடிவில்லா ஒற்றுமையின் விருந்தில் பங்கு பெற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் ஒன்று சேர்த்தருளோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுணருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இறைவன் உலகின் ஒளியாக இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் ஒளியின் மக்களாக வாழ அழைப்பு தரக்கூடியவராக இருக்கிறார். வாழ்வுக்கு வழிகாட்டும் அந்த இறைவனை தொடர்ந்து துதிக்கக்கூடியவர்களாக, இறைவனோடு இணைந்து வாழக்கூடிய மக்களாக, நம்மை முழுமையாக இறைவனிடத்திலே அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக வாழ இந்த நேரத்திலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்மோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்திலே இறைவனோடு இணைந்து துதித்து ஜெபிப்போம்.
தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே, அஞ்சாதே கலங்கிடாதே, அஞ்சாதே கலங்கிடாதே. நம் இயேசு நம்மோடு இருக்கிறார், நம் இயேசு நம்மோடு இருக்கிறார். அஞ்சாதே கலங்கிடாதே, அஞ்சாதே கலங்கிடாதே. நம் இயேசு நம்மோடு இருக்கிறார், நம் இயேசு நம்மோடு இருக்கிறார். புயலும் உன்னை எதிர்த்து வரலாம், பெரும் கஷ்டம் உன்னை சூழ்ந்து கொள்ளலாம். காற்றும் புயலும் உன்னை எதிர்த்து வரலாம், பெரும் கஷ்டம் உன்னை சூழ்ந்து கொள்ளலாம். அஞ்சாதே கலங்கிடாதே, அஞ்சாதே கலங்கிடாதே. நம் இயேசு நம்மோடு இருக்கிறார், நம் இயேசு நம்மோடு இருக்கிறார். தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே, அஞ்சாதே கலங்கிடாதே, அஞ்சாதே கலங்கிடாதே. நம் இயேசு நம்மோடு இருக்கிறார், நம் இயேசு நம்மோடு இருக்கிறார். அஞ்சாதே கலங்கிடாதே, அஞ்சாதே கலங்கிடாதே. நம் இயேசு நம்மோடு இருக்கிறார், நம் இயேசு நம்மோடு இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் எல்லோரும் உம்மை துதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், உம்மை போற்றி கொண்டிருக்கிறோம். அப்பா, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உமக்கு நன்றி துதித்து பாடிக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் நீர்தாமே தொடர்ந்து இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீரே எங்கள் ஆண்டவராக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நீரே எங்கள் மீட்பராக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நீரே எங்கள் அரசராக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். அப்பா, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லா விதமான காரியங்களையும் நீ நிறைவாக செய்து கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கண்ணின் கருவெளி போல எங்களை வழிநடத்துகிறவரே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றி துதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா அப்பா கழுகு போல எங்களை சுமப்பவரே, வலது கரத்தால் எங்களை தாங்குபவரே, எங்கள் இதயத்தை கண்மணி போல காத்து வழிநடத்தக்கூடியவரே, தாயின் கருவிலே எங்களை தேர்ந்தவரே. அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான நேரங்களிலும் எல்லா விதமான துன்பங்களிலும் வேதனைகளிலும் சோதனைகளிலும் மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை அரவணைத்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய கைகளை பிடித்து கொண்டு நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீரே. அந்த பிரசன்னத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் நீர் நிறைவாக செய்யக்கூடியவர். நீ தினமும் எங்களோடு தொடர்ந்து பயணித்து கொண்டு நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து உம்முடைய நிறைவான ஒரு வாழ்வை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையை நீர்தாமே ஆழப்படுத்தி நீர்தாமே நாங்கள் கேட்பவைகளை எல்லாம் தருவீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ நிறைவை கொடுத்து கொண்டிருக்கிறீரே. அந்த நிறைவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கேடயமாக இருப்பவரே, எங்களை ஒவ்வொருவரையும் நீர்தாமே மாட்சிப்படுத்தி கொண்டிருப்பவரே, ஆண்டவரே, நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறை வாழ்வுக்கு அழைத்து சென்று கொண்டிருப்பவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோம். அப்பா
எங்கள் அறிவுக்கும் எங்கள் அனுபவத்திற்கும் அப்பாற்பட்ட தெய்வீக அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்கள் வாழ்விலே தொடர்ந்து ஆற்றி கொண்டிருப்பவரே, உம்மை நாங்கள் துதித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் உம்மோடு சரணாகதியாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த பெண்ணை நீர் மன்னித்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து ஏற்றுக்கொண்ட கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பல்வேறு நிலைகளில் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறோம். ஆனால் நீர் அளவற்ற உம்முடைய கிருபையினால், அளவற்ற இரக்கத்தினால் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து மகனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களையே உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றரும், எங்களுடைய குடும்பங்களை ஆசிர்வதியும், நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலையும் வியாபாரத்தையும் ஆசிர்வதியும், நாங்கள் படித்து கொண்டிருக்கிற படிப்பை ஆசிர்வதியும், நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளையும் நிறைவாக ஆசிர்வதியும் அப்பா. ஆண்டவரே, நீர்தாமே எங்களுடைய நிறைவான வாழ்வை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்பா. சாத்தானின் சூழல்கள் பல்வேறு நேரங்களிலே எங்களை அமுக்கினாலும் நீர்தாமே உம்முடைய கிருபையினால் எங்களை நிறை வாழ்வுக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறீரே. பல்வேறு விதமான சாத்தானின் கட்டுக்களில் இருந்தும் பேயின் பிடியில் இருந்தும் எங்களை விடுவித்து நிறை வாழ்வுக்கு எங்களை அழைத்து கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக இணைந்து உம்மோடு துதித்து கொண்டிருக்கிறோம். உம்மை நாங்கள் போற்றி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நீ தருவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தின் கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. உன்னதமான தேவனே, நல் உறவை எங்களுக்கு தரக்கூடியவரே, நீர்தாமே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மையே நாங்கள் பின்பற்றி வாழக்கூடியவர்களாக, உம்மையே நம்பி வாழக்கூடியவர்களாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருவிகளாக மாற்றி கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. தேவாதி தேவனே, அன்பு நாதனே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும், எங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கும், எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்யும். நீர் எங்கெல்லாம் சென்றீரோ அங்கெல்லாம் நன்மை செய்து கொண்டிருந்தீரே. அந்த நன்மையான தனத்தை எங்கள் குடும்பங்களுக்கும் எங்களுடைய நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களிலும் நீர் நிறைவாக தந்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்யும். நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு ஏற்றவர்களாக வாழ, இனி பாவம் செய்யாமல் நன்மை தனத்தையே நாங்கள் முன்னிறுத்தி வாழக்கூடியவர்களாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்லும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமருள் அடையாளங்களின் ஆசியால் வலிமை பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் நாங்கள் எப்பொழுதும் குற்றங்களில் இருந்து கழுவ பெற்று கிறிஸ்துவை பின்பற்றி உம்மை நோக்கி முன்னேறி வருவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.
புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்றும் தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.